மத்திய பட்ஜெட் 2025-26 இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் பல்வேறு விஷயங்கள் எதிர்பார்ப்புகளாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இதனை பொருளாதார நிபுணர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். நம்மோடு இணைப்பில் தற்பொழுது பொருளாதார நிபுணர் முத்துராஜா இணைந்திருக்கிறார். பேராசிரியர் முத்துராஜா, நீங்க 2024-25 உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த ஒரு பட்ஜெட்டா இருந்துச்சா? 2025-26 பட்ஜெட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். முதல் கேள்விக்கான பதில் 70% மார்க் நான் கொடுக்கலாம். பிகாஸ் there are some inbuilt constraints. அரசாங்கத்திற்குன்னு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நான் 70% ஒதுக்கலாம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட எக்கனாமிக் சர்வே அதன் அடிப்படையிலும் உலகளாவிய பொருளாதாரருடைய கவலைகளையும் கவனித்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வரக்கூடிய வரவு செலவு திட்டம் ஒரு 4 அல்லது 5 மிக முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்தும் நினைக்கிறேன். ஒன்று, ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க 6.4 6.8 பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர முயற்சி செய்வோம் என்று. சமீப காலமாக நாம் பேசி வந்த கருத்து ஏற்கனவே ஒரு 7% பொருளாதார வளர்ச்சி வரும், ஜிடிபி வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த நிதி அறிக்கை முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கை 6.8 என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று, ரொம்ப மிக முக்கியமான கவலையை இந்த ஆய்வறிக்கை சொல்லி இருக்கிறது, பணவீக்கம். இந்தியாவில் பணவீக்கம் என்பது ஒரு கவலை தரக்கூடிய ஒன்றதாக இருக்கு பார்க்கிறோம். இதற்கடுத்து பார்க்கின்ற பொழுது 11 மாதங்களுக்கான அந்நிய செலாவணி கையிருப்பு, அது 11 மாதங்களுக்கு இறக்குமதிக்கு தரக்கூடிய அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குது என்று இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன என்றால், இதை நோக்கிய கருத்துக்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே வரும் என்று பார்க்கிறோம். இரண்டாவது மிக முக்கியமான டைமென்ஷன் இன்னைக்கு ட்ரம்ப் எக்கனாமிக்ஸ் சொல்றோம். அமெரிக்க பொருளாதாரத்தில் குறிப்பாக ட்ரம்ப் பொருளாதார முன்னேற்பாடுகள், அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அமெரிக்கர்களுக்கே அதிகமாக செல்ல வேண்டும் என்ற சூழலும், உலகளாவிய பொருளாதார வேறுபாடு, பொருளாதார இன்இக்வாலிட்டின்னு சொல்றான், சமத்துவமின்மையும் இந்திய வரவு செலவு திட்டத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 5 மிக முக்கியமான போக்கஸ் இந்த பட்ஜெட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமா வேளாண்மை, உற்பத்தி துறை தாண்டி முக்கியமா இளைஞர்கள், பெண்கள், கிராமப்புற பெண்கள், இவைகளுக்கான முக்கியத்துவம் இந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகமாக கவனிக்கப்படும். இரண்டாவது மிக முக்கியமான பசுமை திட்டங்கள். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உலகமே கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருக்கோம். சமீபத்துல அமெரிக்கா WHO இருந்து மற்ற இடத்துல வெளியில வர பாக்குறாங்க. இந்த சூழல்ல பசுமை பொருளாதார திட்டங்களை நாம் கட்டாயம் கடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் SDG லெவலை பார்க்கின்ற பொழுது பின்தங்கி இருக்கிறோம். அதற்கான முயற்சி உற்பத்தி திறன் அடிப்படையிலே, தொழில்நுட்பம் அடிப்படையிலே பசுமை திட்டங்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்படும் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இன்னோவேஷனும் டெக்னாலஜி இல்லாம இந்திய பொருளாதாரம் இல்லை. ஏற்கனவே ஆடிட்டர்ஸ் அருமையா சொன்னாங்க, 100 கோடி மக்களுக்கு மேல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம், டெக்னாலஜியை பயன்படுத்துறோம். டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு வேகம் எடுக்கும். இன்னைக்கு எல்லா வீடுகள்லையும் எல்லா துறைகள்லையும் AIML ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம ஒரு துறை இல்லாம இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்புகள், ஒரு வரி சார்ந்த முன்னெடுப்புகளோ, சப்சிடி சார்ந்த முன்னெடுப்புகளோ, அல்லது கிராமப்புறம் சார்ந்த தொழில்நுட்பமோ, இவைகளுக்கான ஒரு சிறப்பு திட்டங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். மிக முக்கியமாக பார்க்கிறது கிக் எக்கானமின்னு சொல்றான், கிக் லேபர் சொல்றோம். வேலை இல்லாத ஒரு வேலை அல்லது நிரந்தரம் இல்லாத ஒரு நிரந்தரமான வேலை என்று சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு நிறைய படித்த இளைஞர்கள், ஆங்கிலம் தெரிந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது என்பதை இந்த எக்கனாமிக் சர்வே கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான சிறப்பு திட்டங்கள், குறிப்பாக எப்படி நடைமுறைப்படுத்தலாம், எப்படி கூலியை நடைமுறைப்படுத்தலாம், எப்படி வேலை நேரத்தை நடைமுறைப்படுத்தலாம், அவர்களுக்கான மனநலம் பற்றிய அறிவிப்புகள், குறிப்பாக அது சைக்கோலாஜிக்கல் டைமென்ஷன். அதுலதான் முத்துராஜா நீங்க சொல்ற மாதிரி அதுல வேலை வாய்ப்பின்மை நெருக்கடி அதிகரிச்சிருக்குது 2024-25 அப்படின்றாங்க. இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்மைன்றது 45.4% இருக்குது. அதே மாதிரி பட்டதாரி வேலை வாய்ப்பின்மை என்பது 29.1% அப்படின்றாங்க. 29.1% அதிகரிச்சிருக்கின்றாங்க இல்லையா? இதை ஈடுகட்டுறதுக்கு என்ன செய்ய போகிறது இந்த நிதிநிலை அறிக்கை? 3 டைமென்ஷன் பாக்குறாங்க. இதுல பாசிட்டிவ் சமீப காலத்துல பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதாவது பெண்களுக்கான வேலையின்மை குறைந்திருக்கிறது என்பது நிதி அறிக்கை சொல்கிறது. நம்ம 2-3 ஆண்டுகளாக ஸ்கில் இந்தியான்னு பேசுறோம். அவர்களுக்கான திறமைகள், அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் அதனுடைய தாக்கம், அதனுடைய இம்பாக்ட் பார்க்குறப்ப பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு அரசாங்கத்துல குறிப்பா இந்த வரவு செலவு திட்டத்துல 3 விஷயங்கள் வலியுறுத்தப்படுத்தும் நினைக்கிறேன். ஒன்னு ஸ்டாண்ட் அப், இன்னொன்னு ஸ்டார்ட் அப், இன்னொன்று MSME, ரூரல் MSME. இந்த 3 துறைகள் மூலமாக நாம் அதிகமான இளைஞர்களுக்கு, அதிகமான பெண்களுக்கு, அதிகமான கிராமம் சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை
வழங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னால் கடந்த 3-4 ஆண்டுகளாக பார்க்கின்ற பொழுது வேலையின்மை ஒரு பிரச்சனை, இன்னொன்று வேலையின்மை சூழல், குறிப்பா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் சொல்லுவோம், அன்எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லுவோம். வேலை ஒரு பக்கம் வேலை நிறைய தேவை இருக்கு, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு திறன் இல்லாதவர்கள் இருக்காங்க. அங்கேதான் நம்ம கீக் எக்கானமியை பற்றி பேசுறோம். கீக் எக்கானமிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இந்த வரவு செலவு திட்டத்துல நடைமுறைப்படுத்தப்படும். காரணம், இந்த உலகமே இந்திய உழைப்பாளர்கள் நம்பி இருக்கிறது. ஆனால் நிறைய நாடுகள் உழைப்பாளர்களை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக அவர்கள் தடை ஏற்படுத்துகின்ற சூழலை சமீபத்தில் பார்க்கிறோம். இது இந்தியாவிற்கு ஒரு சரியான சூழல் அல்ல. இந்திய உழைப்பாளர்கள் உலகமெல்லாம் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கான வாய்ப்புகளையும் அவர்களுக்கான திறமைகளையும் உருவாக்குவதற்கான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும். குறிப்பாக கிராம இளைஞர்களுக்கு அதிகமான திட்ட ஒதுக்கீடு இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் எக்கனாமிக்கல் சர்வேவில் பல விஷயங்கள் அதிகமான தனியார் மையத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்றாங்க இல்லையா? குறிப்பாக சொல்லணும்னா கல்வி, அதே மாதிரி மருத்துவம், சுகாதாரம், இதை அதிகமாக தனியார் மையத்தை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் டீகோட் செய்யப்பட்டிருக்கு இல்லையா எக்கனாமிக்கல் சர்வேவில்? உண்மை. அது ஒரு அரசியல் பொருளாதார பார்வையா பார்க்கிறோம். ஒரு பொருளாதார பார்வையா பார்க்கின்ற பொழுது எதுக்கெடுத்தாலும் அரசாங்கம் தலையிடுவது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல அல்ல. எல்லாத்தையுமே அரசாங்கம் முடிவு செய்யற சூழ்வர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு 40-50 ஆண்டுகளாக ரெட்டேபிஷன் படிச்சிருக்கோம். தேவையில்லாத தலையீடுகள் அரசு செய்கின்ற பொழுது, மத்திய அரசோ மாநில அரசோ உள்ளாட்சி அரசுகளோ செய்கின்ற பொழுது அங்கே ஒரு பொருளாதார திறன் மேம்படாமல் போய்கிறது. அந்த டைமென்ஷன்ல பாக்குறப்ப கட்டாயம் ஒரு பிரைவேட் செக்டாருக்கு மறைமுக நன்மைகள் இருக்கும். ஆனால் அரசாங்க தலையீடை குறைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு எக்கனாமிக் கவர்னன்ஸ், ஒரு பொருளாதார நிர்வாகம் என்பது அரசாங்கம் நிறைய அளவில் தலையிடுகின்ற பொழுது அது சரியான சூழலாக இருக்காது. உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யறாங்கன்னா அது ஒரு 6 மாதம் கழித்தோ 8 மாதம் கழித்தோ வருகின்ற சூழல் இருக்கின்ற நிலைமை இருக்கக்கூடாது. ஒரு கவர்னன்ஸ் இருக்கணும், ஒரு இமீடியட் எஃபெக்ட் இருக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நான் அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்ட கருத்தை நான் வரவேற்கிறேன். காரணம், அரசாங்க தலையீடுகளை குறைத்துக் கொள்வது, அதாவது ரெடியூசிங் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் சொல்றோம். அந்த மாதிரி பேசலாம். மேக் இன் இந்தியா திட்டத்தை ஒரு டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று உருவாகுது இல்லையா? இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, பொருளாதார மேம்பாட்டுக்கு மேக் இன் இந்தியா உதவலையா? அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லி ஆடிட்டர் அருமையா சொன்னாங்க. நம்ம இறக்குமதி அதிகமா இருக்கிறது. யார் இறக்குமதி செய்யறா? தொழில்நுட்பம், நுகர்வோர் எல்லாம். இந்தியர்கள் இந்திய பொருட்களை நுகர்வு செய்தாலே நம்ம எங்கேயோ போயிடலாம். ஆனா நம்ம சாதாரண வீட்டில இருந்து, விவசாயத்திலிருந்து, தொழிலிருந்து எல்லாமே அந்நிய பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய அடிப்படையிலும் டாலரை சார்ந்தும் இறக்குமதிகள் இருக்கின்ற காலத்தில் தான் இந்த மேக் இன் இந்தியா திட்டம் கேள்விக்குறியாகிறது. மேக் இன் இந்தியாவோட இன்னொன்னு நம்ம சேர்த்தாகணும், கன்சியூம் இன் இந்தியான்னு சொல்லணும். உதாரணத்துக்கு நம்ம பொருள்களை, நம்ம தொழில்நுட்பத்தை, நம்மளுடைய உற்பத்தியாளர்ல பாதுகாப்பு தரக்கூடிய நுகர்வோர்களை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், உலகத்துல அதிகமான நுகர்வோர்கள் கொண்ட நாடு இந்தியா. உலக கம்பெனி எல்லாம் இந்தியாவுக்கு வர்றாங்க விற்கிறதுக்கு. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் இந்திய பொருட்களை வாங்குகின்ற அளவையும் தன்மையும் பார்க்கின்ற பொழுது ஒரு கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும் இருக்கிறது. இந்த போக்கு மாற வேண்டும். இதற்கான குறிப்பாக நுகர்வோர் சார்ந்த பொருளாதார கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு இந்திய பொருளை வாங்குபவர்களுக்கு ஒரு சப்சிடியோ அல்லது இந்திய பொருளை வாங்குபவர்களுக்கான ஒரு பாதுகாப்போ இவைகள் எல்லாம் வழங்கப்படும். இதெல்லாம் பொருளாதாரத்தில் பேசப்பட வேண்டும். இன்று வரை வரவு செலவு திட்டம் என்பது ஒரு வருமான அடிப்படையிலும் growth rate அடிப்படையிலும் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசலாம்.